நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஸ்கூட்டி ஜஸ்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடல் TN 57 மதுரை டிஸ்ட்ரிக்ட் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% அந்த ரேஞ்சில் இருக்குது. பாடிலாம் பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன கிராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாட்டம் பேனலாக இருக்கட்டும், டாப் பேனலாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. மேலே வைசர்லாம் பாருங்கள், எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அந்த மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த கிழிச்சு அந்த தடம் தான் தெரியுது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஹெட்லைட் டூம்லாம் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ரெண்டு மிரருமே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அப்படியே ஒரிஜினாலிட்டி சைடில் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. பாட்டம் மேலாம் கீழேலாம் பாருங்கள், எங்கேயுமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. நீட்டாக தெளிவாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கம்பெனியில் என்ன சொல்லிட்டோம்னா அந்த லெதர் சீட் கவர் தான், அதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரா அவங்க ஆல்ட்ரு பண்ணலை. இண்டிகேட்டரு, ரேஞ்ச் லைட் அசம்பிளி எதுவுமே உடையில. ரியர் மார்க் பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. யாரோ லாயர் வச்சுருப்பாங்க, ஒரு லாயர் சிம்பிள் போட்டிருக்கு. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்குது. சைலன்சருமே பாருங்கள், எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆனதோ நெளிவானதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரைட் சைடு பேனலுமே பாருங்கள், எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஃபுட் ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபுட் மேட் போட்டுருக்காங்க. இந்த ஐவரி கலரில் இருக்கிறதுனால சின்ன லைட்டாக அந்த இடத்துல அழுக்கூட்டி இருக்குது. அதனால் தேய்ச்சி கழுவாதனால அந்த மாதிரி இருக்குது. கழுவுனாலே போயிடும், மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. க்ளோ பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மீட்ரு பாருங்கள், 4838 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. ரைட் சைட் ட்ரிம்மே பாருங்கள், பாடியில் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. உண்மையிலே தெளிவாக இருக்குது வண்டி. ஓரளவுக்கு சின்ன வண்டியாக இருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புல்லிங் பவர் நல்லா இருக்கணும், மைலேஜும் ஓரளவுக்கு ரீசனபிளாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும். ரெண்டு பேர் உட்காந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு பிக்கப் சல்லுன்னு என்ன சொல்லுவோம் தேங்காமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூட்டி ஜஸ்ட்டை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஜூபிட்டரோட 110 இன்ஜினும் இந்த ஜஸ்ட்டோட 110 இன்ஜினும் சேம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. பாடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கஜகஜன்னு எந்த பேனலும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேனல் தான், டாப் பேனல் பாட்டம் பேனல் வைசர் அதை சேர்த்தா 3 பேனல் தான். எல்லா பொருளும் கிடைக்கும் இந்த வண்டியில் பொறுத்தளவுக்கு. ஒரிஜினல் போய் டக்கு டக்குன்னு வாங்கி மாட்டிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்களா என்னென்ன இடம் சொன்னால் மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஒரு சில வண்டிகள் மாதிரி ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. பெட்ரோலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல வண்டி இந்த வண்டி. உண்மையிலேயே நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, யாருமே அதிகமாக எந்த ஒரு குறையும் உங்களுக்கு சொன்னது கிடையாது இந்த வண்டியில். அந்தளவுக்கு ஒரு நல்ல வண்டி இந்த ஜஸ்ட்டு. இதை வந்து ஓட்டி பழகிறவங்களா இருக்கணும் சரி, இல்லை வயசானவங்க என்னால் கொஞ்சம் தாங்கி பிடிக்க முடியல அப்படின்றவங்களுக்கும் இந்த வண்டி பார்த்தோமாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்ல வண்டியும் கூட. மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணுற போது ஓரளவுக்கு நல்ல பிக்கப்பு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கையடக்கமாக இருக்கிற ஒரு சின்ன வண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2024 மாடல், மொத்தமே 4800 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ் வந்துருக்கு. இந்த 4500 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 75,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.